பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு கண்டிப்பாக போகும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் கண்டிப்பாக தாமரை மலரும். அண்ணாமலை மாதிரி வந்து உண்மையாலுமே பிஜேபிக்காக மிக கடுமையாக உழைச்சி நிறையா இதெல்லாம் போனார், நிறைய கருத்தியெல்லாம் சொன்னார். அவரை மாதிரி ஆட்களையும் ஓரம் கட்டிட்டு அதுலேயும் ஒரு பாலிடிக்ஸு, லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபியில். அதுவும் வந்து ஒரு பின்னடைவு தான் பிஜேபிக்கு. வருங்காலத்தில் பிஜேபி வந்து தமிழகத்தில் ஒரு ஆளுமை கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம். அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகப்படி தவிர்க்க முடியாத தலைவராக கண்டிப்பாக வருவார். இந்த தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான விஷயங்களுக்கு அவங்களுக்கு சுத்தமாக அந்த இதே வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு அரசியலாக தான் இருக்குது. யார் எது பேசினாலும் சரி, அப்படியே அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி எது சொல்கிறாங்களோ அப்படியே சாஞ்சிடுவாங்க. எடப்பாடி ஐயாவுக்கும் அண்ணாமலை ஐயாவுக்கும் வந்து எதுலையுமே ஒத்துக்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலைஜி வந்து தலைவராக, பிஜேபியோட தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரெண்டாயிரத்தி 26 தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஜாதக கட்டமைப்பு எப்படி இருக்குது? ஏற்கனவே இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுத்ததால கேள்விப்பட்டோம். அதே நேரத்தில் முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை இங்கே அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் அடிபட்டுச்சு. அதே மாதிரி அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த முறை நாங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியிலையாவது நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வலுவான குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பிஜேபியோட ஜாதக கட்டம் எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு கண்டிப்பாக போகும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் கண்டிப்பாக தாமரை மலரும். அது இந்த தேர்தலில் இருக்காது. அடுத்த தேர்தலில் இருந்தால் அதுக்கான சூழ்நிலைகள்ங்கிறது அமையும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் உள்ள பதவி அவருக்கு போகும். அவர் வந்து மத்தியில் தான் அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நம்ம பேசியிருந்தோம். அதே போல் தான் நடந்திருக்கு. நான் அடுத்த முறையும் அதுதான். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஜாதக அமைப்பு படி தமிழகத்தில் அவர் முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. அதே நேரம் அவருடைய ஜாதக அமைப்பு படி அவர் மத்தியில் ஏதாவது ஒரு பதவிக்கு போகக்கூடிய யோகம் உண்டு. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜாதக அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தலில் அவருக்கு சில இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கட்டாயம் உண்டு. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கூட்டணிகள் மூலமாக அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு தேர்தல் வாக்குகள் வந்து அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது கூட்டணிகள் மூலமாக கிடைக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. இப்போ 2026 தமிழக அரசியல் காலத்தில் இன்னும் அது கூடுதலாக ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் கட்டாயம். இதை விட இன்னும் கூடுதலாகும். அதுக்கு கூட்டணி வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அதிமுக கூட்டணி தான் உதவியாக இருக்கும். அதுக்கு அதான் அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அதன் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா வருங்காலத்தில் பிஜேபி வந்து தமிழகத்தில் ஒரு ஆளுமை கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம். நீங்க சொல்றதை பார்த்தா அடுத்த ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடுவாங்க, பிஜேபி முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கட்டாயம் நடக்கும். கட்டாயம் நடக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டானவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்து இப்போ வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் மேல் இடத்துல வந்து பிஜேபி இருக்குது. அப்போ இந்த தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான விஷயங்களுக்கு அவங்களுக்கு சுத்தமாக அந்த இதே வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு அரசியலாக தான் இருக்குது. யார் எது பேசினாலும் சரி, அப்படியே அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி எது சொல்கிறாங்களோ அப்படியே சாஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இது. இதை ஏன் நம்ம வந்து புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். மக்கள் இந்த வார்த்தை, இந்த கடினமான வார்த்தை. ஆமாம். ஏன்னா எப்பயுமே மத்தியில் எந்த இது இருக்கோ அதோட ஆதரவாக போகும்போது தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இது வந்து நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், பொலிட்டிக்கல் ரீதியாக சொல்கிறேன். அப்போ இவங்க எப்பயுமே பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க.
அப்ப மத்தியில இருக்கிறவங்களும் இவங்க தமிழ்நாட்டை இயல்பு. வந்து வச்சுக்க கூடாதுல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள்ல, ஆமா. அவங்களுடைய இந்த அதுதான். இண்டிபெண்டன்டான இவங்க விஷயங்கள்ல. தேர்ந்தெடுக்கிறது ஆப்போசிட்டாவே போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன சிங்க் நினைக்கிறாங்க, ஆகல. தமிழக மக்கள் ம். மத்தியில யார் வந்தாலுமே ம். ஒரு விதமான வெறுப்புணர்வ விதைச்சு தமிழக மக்கள் மீது, தமிழ்நாட்டு ம். நலன் மீது, தமிழக ம். உரிமைகள் மீது ஒரு ம். வெறுப்ப விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அவங்களுக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணுங்கிற ஒரு புரிதல் தானே தமிழக இது மக்களுக்கு இருக்கு. ஒரு அப்படித்தானே இத ஒரு பார்க்கணும். புரிதலும் இல்லங்க. அவங்க என்ன பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாத்தையும் தமிழகத்த எதுவும் தனி நாடா அறிவிச்சுட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு எந்த உதவியுமே எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. பாசிட்டிவா யாருமே பேச மாட்டாங்க. எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இறந்த பிறகு அத புகழ் பாடுவாங்க. வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க. இருக்க வரைக்கும் ஓட்டும் போடல. அவர இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செத்த பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி அந்த களத்த விட்டு அவங்க போன பிறகு புகழ்ந்து பேசுறது தான் நம்மளோட மக்கள் இயல்பு. நீங்க பார்த்தீங்கன்னா, சாமியார் இருப்பாங்க. இருக்கும்போது ஒண்ணு கூட அவங்க தமிழக மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. செத்த பிறகு சிலை வச்சு கும்பிடுவாய்ங்க. இது வந்து தமிழக மக்களோட இயல்பு. இதுக்கு காரணம் வந்து அந்த கடக ராசி தான் இதெல்லாம் உண்டாகுது. ஏன்னா நேர் ஆப்போசிட் வந்து மகரம், கும்பம். ஸோ அது மகரம் வந்து இந்தியா. அப்ப இந்தியாவுக்கு வதை யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்ப தமிழக மக்கள் அப்படின்னா வந்து இங்க தமிழர்கள் இருக்காங்க. அப்படி மதம் சார்ந்து பிரிஞ்சு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கோம். ஆனா, நம்ம கூட இருக்க கூட பிறந்தவனே வளர விடாம செய்யக்கூடிய மக்கள் தான் தமிழக மக்கள். முதல்ல வீட்ல சரியான ஒரு கட்டமைப்பு இருக்காது. இவங்க தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறதும் பாருங்க, பணம் குடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. நெறைய தலைவர்கள் வந்து கத்தி கதறிட்டாங்க. ஆனா, அவங்க மாற மாட்டாங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நம்ம பார்க்கும்பொழுது, கண்டிப்பா பிஜேபியும் ஒரு நாள் கண்டிப்பா இங்க வரும். அது இன்னும் 10 ஆண்டுகள்ல உறுதியா நடக்கும். அது மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய பக்குவம் தமிழக மக்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய பார்வையில பிஜேபியோட ஜாதகம் தமிழ்நாட்டுக்கு எப்படி? பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன்லேயே கால் ஊன்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10க்கு மேற்பட்ட ஆமா. இப்போ இடங்கள்ல. ஒற்றை இலக்கத்துல இருக்கிறவங்க இரட்டை இலக்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனா, அதே சமயத்துல ஆட்சி மாற்றத்தை மொத்தமா மாத்திர்றாங்க அப்படின்னு சொல்லியதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக எஸ்ஐஆர் இருக்கு. தான் அதற்கு காரணம் அப்படி எஸ்ஏஆர் பார்க்கணும். மட்டும் இல்ல. ஆ. எஸ்ஏஆர்லாம் காரணம் இல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயாவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜாதக கட்டம் வலுவாக இல்ல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வலுவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அ அவர்கள வந்து கடகராசி. அவர வந்து வெளியேத்திட்டு வேற ஒரு தலைவர போட்டிருக்காங்க. ஏன்னா, நான் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பேன். எடப்பாடி ஐயாவுக்கும், அண்ணாமலை ஐயாவுக்கும் வந்து எதுலயுமே ஒத்துக்காது. இவர எடுத்தா தான் தலைமையே மாறும்னு நீங்க உங்க நம்ம பேட்டியில பேட்டியில தான் நம்ம வரும். பேட்டியில நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி அவர எடுத்துட்டு தான் இவங்க வந்து கூட்டணிக்குள்ளாரே வந்தாங்க. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கூட்டணி ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த எலக்ஷன்ல கால் ஊனுவாங்க. ஆனா கால் ஊனி வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை இலக்கத்தில இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்ப ஒரு 12 சீட் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 22 சீட்டு, 25 சீட்டு இப்படி நகர்ந்து போவாங்க. அப்படிதான் போவாங்களே ஒழிய மொத்தமாவே டக்குன்னு மாறிட்டோம். அப்படியே எலக்ஷன் மொத்தமா மாறி பிஜேபி உள்ள வந்துச்சு. கர்நாடகத்தில ஆட்சி அமைச்ச மாரி நாங்க ஆட்சி அமைச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு. அதே மாரி வந்து அ அண்ணாமலை மாரி வந்து உண்மையாலுமே பிஜேபிக்காக மிக கடுமையா உழைச்சு நெறையா இதெல்லாம் போனாரு. நெறைய கருத்தியல்லாம் சொன்னாரு. அவர மாரி ஆட்களையும் ஓரங்கட்டிட்டு அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபில. அதுவும் வந்து ஒரு பின்னடைவு தான் பிஜேபிக்கு. அதுக்கடுத்து வந்து இப்ப அண்ணாமலைஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாசம் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி லாபமா இருக்கு. அதனால வந்து தமிழக அரசியல்ல மீண்டும் அவர் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலைஜி வந்து பிஜேபியோட தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மீண்டும் அவர எலக்ஷனுக்கு மட்டும் இத வச்சுட்டு திருப்பி அவரையே வந்து தலைவராக ஆக்குனாலும் ஆச்சரியப்படுத்துறதுல, அவர் வந்து சென்ட்ரல்ல வந்து பதவி வாங்குறதுக்குலாம் அவர் விரும்பல. சென்ட்ரல்ல பதவி வாங்குறது, ஒரு ஒரு மாநிலத்துடைய வந்து கவர்னரா போறது, அதெல்லாம் அவர் விரும்பவே இல்ல. அவர பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில அரசியல் பண்ணணும், தமிழக அரசியல்ல வந்து ஒரு களத்தில முக்கியமான இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறது தான். அது இப்போ வந்து ஒரு சிஎம் ஆக்குறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாரி வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு லேடிய வந்து சிஎம் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காலம் வந்தா, அவங்க சிஎம், நான் வந்து டெப்டி சிஎம். இல்லன்னா நான் ஒரு தமிழக அரசியலோட உள்துறை அமைச்சரு, தமிழக அரசோட பொறுப்பான அமைச்சர் நான் தான். அப்படிங்கிற மாரி வரதா அவர் விரும்புறார் ஒழிய, அத விட்டுட்டு அவர் வந்து சென்ட்ரல்ல போய் பதவி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளியும் இல்லை.
அவருக்கு அந்த துளியும் இல்லை. அந்த எண்ணத்தை தான் அந்த துளியான அந்த எண்ணம் இல்லாததால தான் அவங்க வந்து அது குடுக்குறேன்னு சொல்றத கூட இவர் மறுத்து வந்து திருப்பி தமிழக அரசியல் களத்திலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் புதிய கட்சி ஆரம்பிச்சுருவாருன்னு ஒரு பேச்செல்லாம் வாங்குறாரு. அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வருது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள், நெறைய சீட்ட வாங்கி இவங்க கூட்டணியினர் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது டஃப்பா இருக்கும். அப்படி அமைக்காத பட்சத்தில மீண்டும் அண்ணாமலை ஜியே வந்து தலைவராயிடுவாரு. அப்ப அவருக்கு வந்து சனி பலமும் வந்துரும், குரு பலமும் வந்துரும். டக்குன்னு தலைவராகி உட்காந்துக்குவாரு. அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில பிஜேபி வந்து இங்க அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மொத்தமா மாறி வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான கால நேரம் இருக்கு. எதிர்கால அரசியல்ல வந்து அவங்க வர்றதுக்கான தலைவர்கள் வர்றத பொறுத்து அந்த கட்சி கால் ஊன்றத பத்தி நம்ம பேசலாம். உங்களுடைய பார்வையில பிஜேபி. அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகப்படி தவிர்க்க முடியாத தலைவரா கண்டிப்பா வருவாரு. இவ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில அவருடைய அவரை பற்றி அதிகப்படியான பொதுஜன தொடர்பு அவருடைய ஜாதகத்தில அதிகமா ஆகப்போகுது. ஃப்யூச்சர்ல ஐயா சொன்ன மாரி, ஃப்யூச்சர்ல இவருடைய தலைமை கீழ நெறையா அ அதாவது எப்படின்னா, பிஜேபிய வந்து இதுவரைக்கும் ராங்கா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட, இவருடைய தலைமையில வரும்பொழுது எல்லாருமே பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி அவருடைய ஜாதகத்திலேயே தெரியுது. அதுக்கு அவர் வருங்காலம் அவருக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பா சொல்லலாம். அப்படின்னா மீண்டும் தமிழ்நாட்டுடைய பிஜேபி மாநில தலைவரா அண்ணாமலை வருவதற்கு கண்டிப்பா. சாத்தியம் இருக்கா? கண்டிப்பா. அவரு அவரு இப்பயே இந்த இதுலயே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அ செ கோட்டைக்குள்ள உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பா இந்த மக்கள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை இருக்கு. 2026க்கு பிறகு 2031லயோ அல்லது அதன் பிறகோ பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அ அ பிஜேபி சார்பாக அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளரா? இல்ல அதையெல்லாம் இப்பயும் அவரு ஏற்கனவே தலைவரா இருந்தாரு. அத விட்டுட்டு இப்போ சாதாரண ஒரு தொண்டனாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்ப இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அவரு வந்து இந்த மாரி ஒரு விட்டுக் குடுக்கக்கூடிய எண்ணமே இவர வந்து வலுக்கட்டாயமாக ஒரு கோட்டைக்கு கொண்டு வர செய்யும். மீண்டும் அவரு ஒரு தலைமை ஏற்பாரு. ம பிஜேபியே அதிகப்படியான ஓட்டுக்கள் கொண்டு வருவதற்கு இவர் கண்டிப்பா இவருடைய ஜாதகமே வேலை செய்ய ஆரம்பிச்சுரும்.